ஹாய் எவ்ரிவன். இந்த ஒப்போ என்கோ பட்ஸ் 2 இந்த TWS பற்றின ஒரு சின்ன ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ. ஸோ இந்த பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது லான்ச் ஆன ஒரு 3-4 மந்த்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்போ வாங்கினது லான்ச் ஆன அந்த ஏரியா நான் வாங்கினது 2022 நான் வாங்கினேன். கரெக்டாக 2022 வாங்கினது. 2024 நவம்பரோட 2 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ 2 இயர்ஸ் தாண்டியும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த 2 இயர்ஸ் யூஸ் பண்ண என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ தான் இது. நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பட்ஸ் கரெக்டாக 2100 rupees. இப்போ வந்துட்டு ஆஃபரில் 1300. இது கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. 1200 காட்டுது ஒரு நேரம் 1400 போகுது. பட் மேக்ஸிமம் டைம் இந்த 1300 தான் இருக்குது. ஸோ 2025 ஸ்டில் இந்த ஹெட்செட் ஒர்த்து தானா, இல்லை இது காம்படிஷனாக ஏதாச்சும் நல்ல ஹெட்செட் இருக்கா, அதை பற்றி தான் இந்த ரிவ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2025க்கு இது ஒர்த்தா, இன்றைக்கி இருக்கிற காம்படிட்டர் ஹெட்செட்டோட இதை கம்பேர் பண்ணால் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு சில மேஜர் ஃபீச்சர்ஸ் இதில் இப்போ மிஸ் ஆகுது தான். ஏன் அப்படின்னா இது லான்ச் ஆன டயத்தில், அதாவது 2022 இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு 5Kக்கு மேலே இருக்க ஹெட்செட்டில் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் இதில் இன்க்ளூட் பண்ணல. பட் இப்போலாம் வந்துட்டு ஒரு 2000 ரேஞ்சில் ஒரு ஹெட்செட்லேயும் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸோ மெயினாக என்ன, டியூவல் கனெக்டிவிட்டி. அட் அ டைமில் நான் லேப்டாப், என்னோடய மொபைல் ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எதில் வால்யூம், மீடியா வால்யூமோ இல்லை காலோ அது ப்ரியாரிட்டைஸ் பண்ணி கொடுக்கும். அந்த ஃபீச்சர் இதில் கிடையாது. அது நான் சொல்கிற எல்லாமே இந்த ஹெட்செட்டில் இல்லாத ஃபீச்சர்ஸ். இந்த ஹெட்செட்டில் இந்த ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகுது. அதுதான் இன்இயர் ரிடக்ஷன். ஸோ ஹெட்செட்டில் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்குது, நீங்கள் ஹெட்செட்டை கலட்டி வச்சிட்டிங்கன்னா பாட்டு ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிடணும். இதில் அது நடக்காது. அது பாட்டுக்கு ப்ளே ஆகிட்டே தான் இருக்கும். ANC ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் 2000 ரேஞ்ச் ஹெட்செட்டில் இப்போ இது வருது கேட்டிங்கன்னா ஒரு சில ஹெட்செட்டில் வருது. ஸ்டில் குவாலிட்டி பெரிய கொஷின் மார்க்கு தான். பட் ஓகே, இந்த ஹெட்செட்டில் அது ஆனால் கிடையாது. அதை நான் சொல்லிடுறேன். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. சம்திங் லைக் AI நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அது வேஸ்ட்டு. iOS சப்போர்ட். ஸோ இந்த மாடல் லான்ச் ஆன டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹெட்செட்டுமே வந்துட்டு ஒரு ஆப் கம்பேட்டபிலிட்டி வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஹேமெலடின்ட்டு ஒரு ஆப் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பேஸ் பூஸ்ட் ஆகணுமா, இல்லை எந்த அளவுக்கு லேட்டன்சி, கேம் மோட் எனேபிள் பண்ணுறது, அந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம். ஆனால் அந்த ஹேமெலடி ஆப் வந்துட்டு iOSலேருந்து நீங்கள் இந்த ஹெட்செட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஐ மீன் ஹேமெலடி ஆப் iOSல சப்போர்ட் ஆகும். பட் இந்த ஹெட்செட் வந்துட்டு iOS வெர்ஷன் ஆஃப் ஹேமெலடி அதில் வந்துட்டு காட்டவே காட்டாது. ஸோ இந்த ஹெட்செட் உங்களுக்கு iOSல கனெக்ட் ஆகுமா கேட்டிங்கன்னா கனெக்ட்லாம் ஆகும். பட் ஆப் சப்போர்ட் இருக்காது. அதே மாதிரி ஃபாஸ்ட் பேரிங்கை நான் நெகட்டிவாக சொல்ல மாட்டேன். இன்றைக்கி டேட்டுக்கு வந்துட்டு கூகுள் ஃபாஸ்ட் பேரிங் அப்படின்ற ஒரு ஃபீச்சராக கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஃபோனில் கூகுள் ஃபாஸ்ட் பேரிங்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ஸ்டில் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும், ஐ மீன் நான் செக் பண்ணது ஒரு 3-4 ஃபோன்ஸில் தான். அது எல்லாத்துலேயுமே இது ஃபாஸ்ட்டாக தான் பேர் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போவே நான் காட்டிடுறேனே. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் ஆகலை. இவ்வளோ என் ஃபோனில் ப்ளூடூத் ஆனில் இருக்குது, அவ்வளோதான். கனெக்ட் பண்ணல. ஹெட்செட் வந்துட்டு நான் ஓப்பன் மட்டும் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுலேருந்து எவ்வளோ செகண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, மேக்ஸிமம் ஒரு 3-4 செகண்ட் ஆகிருக்கும். மேபி இந்த வீடியோ நான் 1.1x ஆர் 1.2xல் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுவேன். பட் அப்படி பார்த்தாலுமே எனக்கு ரியல் டைமில் எனக்கு இது ஒரு 3 செகண்ட்ஸ் கிட்ட ஆச்சு, அவ்வளோதான். ஸோ 3 செகண்டுன்றது எனக்கு ஓகே தான். எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரில. எப்போ வந்துட்டு இது லேட் ஆகும்னா, நான் ஹெட்செட்டையே ஓப்பன் பண்ணிட்டு நான் அப்புறமா ப்ளூடூத் ஆன் பண்ணேன்னு வைங்களேன், அப்போ வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து தான் கனெக்ட் ஆகிருக்கு. மேபி ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டில் எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரில. ஆனால் நிறைய பேர் எனக்கு ஃபாஸ்ட் பேரிங், கூகுள் ஃபாஸ்ட் பேரிங் அப்படின்றது இன்றைக்கி ஒரு ஃபீச்சராக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதையும் நான் இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணிடுறேன். இந்த ஃபீச்சர்லாம் இதில் கிடையாது. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது 2022 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பார்த்தாலே இதில் நெகட்டிவ் தான் அப்படின்னு நான் நினைக்கிற விஷயம், இதோட கால் அண்டு மைக் குவாலிட்டி. கால்ஸ் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. நான் ஃபோன் பேசுகிறதுக்காக தான் ஹெட்செட் வாங்கினேன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை இப்போவே நீங்கள் ஸ்டாப் பண்ணுறங்க. இந்த ஹெட்செட் கால் பேசுகிறதுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. எப்போ செட் ஆகும்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் ஒரு ரொம்ப ஒரு ஓரளவுக்கு மீடியம் டு வெரி லோ நாய்ஸ் செட்டப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேசலாம் இந்த மைக் வச்சு. மற்றபடி ஸ்லைட்லி கொஞ்சம் சவுண்ட் அதிகம், ஒரு நல்ல லொடன்னு ஓடுற ஒரு ஃபேன் இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த மைக் உங்களுக்கு செட்டே ஆகாது. கத்தி தான் நீங்கள் பேசணும். ஸோ கால் குவாலிட்டி ஒஸ்ட், பிலோ பார், நிஜமாகவே பெஸ்ட். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நான் மேலே சொன்னதே தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அது எதிர்பார்க்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் கொடுத்துருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். ஸோ எனிவேஸ், அது நான் ஒரு பெரிய நெகட்டிவாக சொல்ல மாட்டேன். ஸ்டில் கன்சிடரபிள். கம்ஃபர்ட்
எனக்கு பர்சனலாக இந்த ஹெட்செட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நான் ரொம்ப அதிகமாக ஹெட்செட் யூஸ் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் நான் ஒரு நாளைக்கே வந்துட்டு நான் 6 to 8 hours நான் ஹெட்செட் யூஸ் பண்ணுவேன். ஈவன் நான் தூங்கும் போதுமே ஹெட்செட் மாட்டிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நான் அதை பாட்காஸ்ட் ப்ளே பண்ணிவிட்டு நான் அதை ஆட்டோ ஸ்லீப்பில் வச்சுட்டு நான் அப்படியே தூங்கிடுவேன். எனக்கு இந்த ஹெட்செட் கம்ஃபர்டபுளாக தான் இருந்திருக்கு. ரொம்ப ஒரு சில பீப்புள் மட்டும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு. நான் இந்த பட்ஸ் பற்றின இன்னொரு ரிவ்யூ ஆல்ரெடி என் சேனலில் போட்டிருப்பேன். நான் வாங்கின புதுசில் அந்த கமெண்ட்ஸில் ஒரு சிலர் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ஹெட்செட்டு, ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் காது வலிக்குது அப்படிலாம் போட்டிருந்தாங்க. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த ஹெட்செட் வாங்கினோடனே இந்த ஹெட்செட் கூட உங்களுக்கு 3 இயர் டிப்ஸ் வரும். இந்த மீடியம், லார்ஜ், ஸ்மால் அப்படின்ட்டு. இயர் டிப்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டிப்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான். ஸோ இது வந்துட்டு என்கிட்ட உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மேபி ஸ்மாலுக்கு போய் பாருங்கள். இது பை டிஃபால்ட் அவங்க மீடியம் வச்சு தான் தராங்க. நீங்கள் ஸ்மால் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ஆக்சுவலி ஸ்மால் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் ஸ்டில் நிறைய பேர் சொன்னதுனால நான் அதை மேபி ஒரு நெகட்டிவாக இருக்கலான்றதுக்காக நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு நிறைய ஹெட்செட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஹெட்செட் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா இப்போ 1000 அதான் சொன்னதே தான் 1300 இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு கலர் ஃப்ளிப்கார்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கான். பட் டெக்னிக்கலி இது என்கோ பட்ஸ் 2 அப்படின்னா இந்த நேம் வச்சு பார்க்கும்போது ஆக்சுவலி கிடையாது. இது என்கோ Air 2 தானே இருக்குது. ஆனால் ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்கன்னா என்கோ பட்ஸ் 2 இதுவும் 100% சேம் தான். ஸோ Air 2 உங்களுக்கு ஒரு வேளை ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு போகலாம். இல்லை என்கோ பட்ஸ் 2 நேம் எனக்கு தெரிஞ்சு யாரும் நேமுக்காகலாம் வாங்க மாட்டாங்க. ஸோ கலர்ஸ் உங்கள் சாய்ஸ் தாங்க. என்கோ பட்ஸ் Air 2 இது ரெண்டுமே சேம் தான். நீங்கள் எது வேணாலும் போகலாம். அதனால் ரேட் ஒரு 100 rupees எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே 1500 இது. ஓகே இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய ஹெட்செட் வந்துருச்சு. ரியல்மி, OnePlusல வந்துட்டு அது Nord 2 அந்த மாதிரி நிறைய ஹெட்செட் வந்துருச்சு. நான் 2 இயர்ஸாக அதை யூஸ் பண்ணேன் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ப்ரோஸ் வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, நான் ப்ரோஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். மேலே நான் நெகட்டிவ்ஸ் நான் எழுதியிருக்கேன். பட் ப்ரோஸ்லேருந்து சொல்கிறேன். இது ஓரளவுக்கு சாலிடான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொம்ப நேரம் நான் யூஸ் பண்ணுவேன். பேக்கில் நான் இந்த ஹெட்செட் அப்படியே போட்டு அது மேலேயே லேப்டாப்பை நான் போட்டிருக்கேன். அது மேலேயே நான் லஞ்ச் பாக்ஸை போட்டிருக்கேன். ஹெட்செட் அப்படியே ஓப்பனாகவே வச்சுட்டு நான் பேக்கில் தூக்கி போட்டிருக்கேன். ரொம்ப குடும்பப்படுத்தியிருக்கேன் இந்த 2 வருஷத்தில். பட் பெருசாக எந்த டேமேஜுமே இல்லை. இந்த கேஸில் தான் அங்கங்கே சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் தெரியுமே தவிர, ஐ மீன் இது கேமராவில் அந்தளவுக்கு தெரில. பட் நேரில் வந்துட்டு இருக்கும் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் மாதிரி. பட் பெருசாக எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் நல்லா சூப்பராகவே போய்கிட்டு இருக்கு. அண்டு சவுண்டு குவாலிட்டி, நான் வாங்கின அன்றைக்கி எனக்கு என்ன சவுண்ட் குவாலிட்டி இருந்துச்சோ சேம் சவுண்ட் குவாலிட்டி எனக்கு இப்போ வரைக்குமே இருக்குது. 2 இயர்ஸில் கொஞ்சமாக சவுண்ட் டிகிரேட் ஆகிடுச்சு. அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை. நான் பாட்டு கேட்டாலும் சரி, என் பாட்காஸ்ட்டுக்கு போனாலும் சரி, அந்த கிளியராக இருக்குது. ஒரு சில ஹெட்செட்லாம் நான் இது மெயினாக நான் வந்துட்டு போட்டு OnePlus ரெண்டுத்துலேயுமே நான் பார்த்தேன். ரொம்ப பழைய ஹெட்செட்லாம் வந்துட்டு நான் பாட்காஸ்ட் கேட்டேன்னா அந்த ஆடியோ வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஏதோ ஒரு லோ குவாலிட்டி மைக்கில் சும்மா யாரோ வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்ச மாதிரி இருக்கும் எனக்கு. ஆனால் இந்த பட்ஸில் வந்துட்டு கேட்கும்போது எனக்கு கிளியராக இருக்கும் அந்த சவுண்டு. மெயினாக நான் OnePlus அண்ட் போட்டுன்னு சொல்கிறது பழைய ஹெட்செட்டுக்கு தான். லேட்டஸ்ட் ஹெட்செட்லாம் கேட்கும்போது கரெக்டாக தான் இருக்குது. ஸ்பீக்கரில் நான் கேட்டாலும் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் அந்த பழைய ஹெட்செட்டில் கேட்கும்போது மாதிரி சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ஆனால் இந்த ஹெட்செட்டில் எனக்கு அந்த ஃபீலே வரல. ஈவன் பேஸ் ஹெவியாக இருக்கிற பாட்டெல்லாம் போட்டு செக் பண்ணும்போது கூட இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இந்த பாட்டு கேட்டுருக்கேன். அந்த என்ன எரிந்தால் மூவியோட இன்ட்ரோ சாங். உண்மையிலே அந்த பேஸ் ஆகட்டும் அந்த எஃபெக்ட் ஆகட்டும் கிளியராக தான் இருக்குது. நான் வந்துட்டு ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் 2000க்கு ஒர்த்தாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற ஹெட்செட்டோட கம்பேர் பண்ணும்போது இது நல்லாயிருக்கு. நீங்கள் ஐஎம்ஸ் கூடியோ இல்லை ஒரு 5K அண்ட் அபவ் இருக்கிற ஹெட்செட், இப்போ ஒப்போலே எடுத்துக்கிட்டிங்கன்னா என்கோ Air Pro அந்த மாதிரி ஹெட்செட் சீரீஸ்லாம் இருக்கும். அது கூட இதை கம்பேர் பண்ண முடியாது. 2K ரேஞ்சில் இருக்க ஹெட்செட்டில் அதுவும் 2 இயர்ஸ் ஓல்டு ஹெட்செட் அப்படின்னும் போது இது ஸ்டில் நல்லாயிருக்கு. 2 இயர்ஸாக யூஸ் பண்ணியும் குவாலிட்டி டிகிரேட் ஆகலை, நல்லா தான் இருக்குது இதில். ஓகேங்களா. கிளியர் சவுண்ட் குவாலிட்டி அண்ட் பஸ் கம்ஃபர்ட். நான் சொன்னது ஆல்ரெடி நெகட்டிவில் சொல்லிட்டு அதையே பாசிட்டிவில் சொல்லிட்டேன்னு கேட்குறீங்க. எனக்கு வந்துட்டு அது கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. மேபி நீங்கள் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த டிப்ஸ் வந்துட்டு மாற்றி பாருங்கள் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இஷ்யூஸ் இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு இந்த 2 இயர்ஸ் கழிச்சு எனக்கு வந்து இஷ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பேட்ரி லைஃப் வந்துட்டு குறைஞ்சிருச்சு. எனக்கு அது நல்லா ஃபீலே பண்ண முடியுது. முன்னாடியெல்லாம் வந்துட்டு சாலிடாக 5 to 6 hours வரைக்குமே அந்த ஹெட்செட் சிங்கிள் பீஸ், அதாவது ஒரே ஒரு பீஸ், இந்த சிங்கிள் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த சிங்கிள் பீஸ் அப்படின்றதே வந்துட்டு 5 to 6 hours சார்ஜ் நின்றுச்சு எனக்கு. இப்போலாம் நான் 3 to 4 hours தான் வருது. ஒரு 80%ல் நான் எடுத்து மாட்டினேன்னா ஒரு 2-3 hours பார்த்தீங்கன்னா 10%க்கு போயிடுது. அதே மாதிரி இந்த கேஸை சார்ஜ் போடுறதுமே நான் முன்னாடிலாம் வீக்லி ஒன்ஸ்ன்றதே ரேர் தான். வீக்லி ஒன்ஸே ரேராக தான் நான் போடுவேன். பட் இப்போலாம் 5 days ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த கேஸ் நான் சார்ஜ் போடுற மாதிரி ஆயிடுது.
2 இயர்ஸ்க்கு அப்புறமா தாங்க இது நடந்துச்சு. வாங்கின புதுசில் உண்மையிலே பேட்ரி வேறு லெவல், ரொம்ப நல்லாவே லைஃப் கொடுத்துச்சு. அண்டு ஒரு 2 months முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரே ஒரு தடவை என்னோடய ஒரு சைடு லெஃப்ட் சைடு இயர்பீஸ் மட்டும் வேலை செய்யாமல் போயிடுச்சு. அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சிருச்சு, மாற்ற வேண்டியதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சும்மா நெட்டில் பார்த்தப்ப ஒரே ஒரு தடவை ரீசெட் மட்டும் பண்ணுங்கள் சரியாயிடும் அப்படின்னு ரெடிட்டில் யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க. ரீசெட் பண்ணேன், எல்லாமே பழையபடி நார்மலாகிருச்சு. ஸோ தாங்கும், இன்னொரு ஒரு வருஷத்துக்கே ஓடும் போல் இருக்குது. ஸோ நல்லா தான் போயிட்டுருக்கு. சென்சிட்டிவிட்டியில் எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த இடம் வந்துட்டு ஆக்சுவலி டச் கண்ட்ரோல். ஸோ இது வந்துட்டு சிங்கிள் டேப் வந்துட்டு பாஸு, டபுள் டேப் வந்துட்டு நெக்ஸ்ட்டு சாங், ப்ரீவியஸ் சாங், அந்த மாதிரி அந்த ஹேமெலடி ஆப்பில் ஆக்சுவலி அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எது வந்துட்டு என்னென்ன கண்ட்ரோல்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதிலலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. எனக்கான என்ன பிரச்சனைனா, நான் இது வாங்கின புதுசில் இது பை டிஃபால்ட் வந்துட்டு சிங்கிள் டேப்புன்றது ப்ளே பாஸ். இப்போ நான் மாற்றி வச்சுருக்கேன் இதெல்லாம். இப்போ காதுலேருந்து நம்ம எடுக்கிறோம் இல்லை மாற்றோம் இல்லையா, அப்போவே தெரியாதனமாக வந்துட்டு இதில் இப்படி கைப்பற்றும். சும்மா எதுக்காகவாச்சும் நம்ம ஹெட்செட்டில் தொடும்போதே வந்துட்டு இல்லை கைப்பட்டு ப்ளே பாஸ் அந்த ஆக்ஷன் வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப அனோயிங்காக இருந்துச்சு எனக்கு ஸ்டார்டிங்கில். நம்ம இந்த இடத்துல வந்துட்டு கைப்படாமல் என்னால் எடுக்கவும் முடியல, எனக்கு ஏன்னு தெரில. ஆக்சுவலி ஹெட்செட் எல்லோரும் இப்படி தானே பிடிப்பாங்க, ஆனால் எனக்கு எப்படியோ இங்கே கைப்பற்றுச்சு. ஸோ அந்த ஒரு இஷ்யூ வந்துட்டு எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. பட் இதெல்லாம் அடுத்து நான் மாற்றி வச்சிட்டேன். டபுள் டேப் தான் வந்துட்டு ப்ளே பாஸ்ன்ட்டு, பெரிய இஷ்யூவாக இல்லை. அண்டு லேட்டன்சி பற்றி கேட்டிங்கன்னா, நான் அதிகமாக கேம் இதில் விளையாடலை. முன்னாடி அந்த வீடியோ ரிவ்யூ போகிறதுக்காக நான் ஒரு தடவை PUBG விளையாண்டு பார்த்தேன். ஓகேஷாக தான் இருந்துச்சு, பெரிய அளவு லேட்டன்சி எல்லாம் இல்லை. ஸோ 1300-400க்கு ஸ்டில் இது ஒர்த்து தான், அதில் டவுட்டே இல்லை. பட் ஒரே ஒரு இஷ்யூ, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகும். இன்றைக்கி டேட்டுக்கு ஒரு 1600-700 ரேஞ்சில் போனீங்கன்னா சில ஹெட்செட்டில் கிடைக்கிற ஃபீச்சர்ஸ் மெயினாக இது கண்டிப்பாக ஒரு போல்ட் ஹெட்செட்டோடையோ இல்லை நாய்ஸு இல்லைனா போல்ட்டுன்ட்டு ஒரு பிராண்ட் இருக்கு இல்லையா, அது என்ன பிராண்டுன்னு தெரியல, போல்ட்டுன்னு ஒரு ஹெட்செட் இருந்துச்சுங்க, அதுவும் பார்த்தேன். அது கூடலாம் கம்பேர் பண்ணால் இது ஈஸியாக வின் பண்ணிடும். ஃபீச்சர்ஸ் கம்மியாகவே இருந்தாலும் ஒரு ஹெட்செட் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு வாங்குறேன், நான் பாட்டு கேட்கணும், அதுதான். இந்த அதர் ஃபீச்சர்ஸ்லாம் அடுத்து ஆடட் அட்வான்டேஜாக தான் நான் பார்ப்பேன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ இந்த ஹெட்செட் ஈஸியாக வின் பண்ணுவோம். மேபி ரியல்மி ஆல்மோஸ்ட் இதுவும் ஈக்குவல் தான். உங்களுக்கு இதே ப்ரைஸ் ரேஞ்சில் ரியல்மியில் ஒரு லேட்டஸ்ட் ஹெட்செட் கிடைக்குதுன்னா நீங்கள் ரியல்மிக்கு போகலாம். இதோட அட்வான்ஸாக சொன்னால் இது ப்ளூடூத் 5.1 or 2 தான், 5.2 நினைக்கிறேன். இப்போனா 5.3 வந்துருச்சு நிறைய ஹெட்செட்டில். ஸோ அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, உங்களுக்கு பேட்டரி கொஞ்சம் கம்மியாக தான் கன்சியூம் பண்ணும், ப்ளஸ் லேட்டன்சி வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் கேம் அதிகமாக விளையாடுவீங்கன்னா நீங்கள் அதுக்கு போகலாம். இந்த கூகுள் ஸ்பாஸ்பேரு மெயினாக இனியர் டிடெக்ஷன். ஸோ இனியர் டிடெக்ஷனு, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், இந்த 2 ஃபீச்சர் வந்துட்டு நீங்கள் மெயினாக பாருங்கள். ப்ளூடூத்தோட வெர்ஷன்லாம் கூட அடுத்தது இனியர் டிடெக்ஷன் அண்ட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அது உங்களுக்கு கிடைக்கிது. ப்ளஸ் கிளியர் சவுண்ட் குவாலிட்டி ரியல்மியில் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அதுக்கு போகலாம். இல்லை போட்டு வேறு பிராண்ட், எனக்கு என்ன தெரியல, போட்டு மேலே அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு ரீசெண்டாக போயிட்டுருக்கு. அவங்ககிட்ட வாங்கும்போது அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸ்பீக்கர்ஸ் ஆகட்டும், ஹெட்செட் ஆகட்டும், எல்லாமே வாங்கும்போது நல்லா தான் இருக்குது. பட் ஒரு 1-2 இயர் கேப்புக்கு அப்புறமா, கேப்புன்னு சொல்லக்கூடாது, 1-2 இயர் யூசேஜுக்கு அப்புறமா பார்க்கும்போது அது டீக்ரேட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஹெட்செட் நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களோட கொஷனுக்கு திரும்ப ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா 2025 இது ஸ்டில் ஒர்த்தா. 1400க்கு எனக்கு சவுண்டு குவாலிட்டி, பேட்ரி மட்டும்தான் எனக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா இது ஒர்த். இல்லை எனக்கு ஃபீச்சர் ரிச்சாக இருக்கணும், நாய்ஸ் கேன்சலேஷன், கூகுள் பேரிங், iOSல சப்போர்ட் இருக்கணும், இந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா இது நாட் ஒர்த். மெயினாக நீங்கள் கால் பேசுகிறவங்களா இருந்தீங்கன்னா நாட் அட் ஆல் ஒர்த்து. நீங்கள் கால் பேசுகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நீங்கள் குவிட் பண்ணியிருக்கலாம் இந்த வீடியோவை. ஸோ கால் பேசுகிறவங்களுக்கு இது ஒர்த்தே கிடையாது. சில ஃபீச்சர்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடி பிகாஸ் ஆஃப் எனக்கு சவுண்ட் குவாலிட்டி அண்டு ஏஎன்சி தான் சவுண்ட் குவாலிட்டி அண்ட் பேட்டரி தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா இதுக்கு நீங்கள் போகலாம். எல்ஸ் ரியல்மியோட லேட்டஸ்ட்டு பட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 இயர்ஸ் யூசேஜில் எனக்கு தெரிஞ்சது இது தான். அண்ட் நிஜமாக நல்ல லைஃபு. நானே வந்துட்டு இதுக்கு நல்ல ஒரு ஹெட்செட் ஒர்க் ஆகும் போனதும் அதில் முடிஞ்சிச்சு. வேறு ஹெட்செட் பார்க்கலாம் நான் பார்க்கவே ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா பார்த்தா ரீசெட் பண்ணதும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா தான் போகுது. இது ஒரு மாதிரி அந்த அதனால தான் வந்துட்டு இது மாதிரி பர்சனலாக அட்டாச் ஆகிடும். நமக்கு எந்த ஒரு டிவைஸுமே ரிப்பேர் ஆகிடுச்சின்னு நினச்சி விட்டுருப்போம். அதுக்கடுத்து நாமளே ஆனால் சரி பண்ணி அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்களேன், நம்ம அந்த டிவைஸோட ஒன்று பர்சனலாக அட்டாச் ஆகிடுவோம். நான் பண்ணது ஒன்றும் அவ்வளோ பெரிய ரிப்பேர்லாம் இல்லை, வெறும் சாதாரண ரீசெட் தான். ஆனால் அதுதான் முன்னாடி நம்ம 90s கிட்ஸ்லாம் அப்படி தானே, நமக்கு ஏதாவது ஒன்று ரிப்பேர்னால் நம்ம சரி பண்ணி யூஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்டோடலாம் நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வந்துச்சு. இன்றைக்கெலாம் நான் எதுவும் சரி பண்ண முடியாது, அவ்வளோதான். அது ஒன் டைம் யூசேஜ் ரிப்பேரா அவ்வளோதான், அது அவன் செத்துட்டான்டா அப்படின்ட்டு நம்ம தூக்கி போட வேண்டியதான் அப்படின்னு வந்ததும் ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட் எல்லாம் போயிடுச்சு. பட் இந்த டிவைஸ் அந்த ஃபீல் வந்துட்டு எனக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுத்துச்சு.
அதனால் நல்லா இருக்குங்க இந்த ஹெட்செட். அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் க்ளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா. தேங்க்யூ கைஸ்.